ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தும் என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்கென்று நம்முடைய வேதத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிக்கும்படி அன்பாய் விரும்புகிறேன். இயேசு செய்த மலை பிரசங்கத்தில் அவர் பாக்கியம் என்று சொன்ன ஒரு கருத்தை இந்த வசனத்தில் நாம் காண முடியும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பாக்கியவானாய் இருப்பதற்கு என்ன தகுதி, யாரை பாக்கியவான் என்று அழைக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த உலகம் சொல்லுகிற பாக்கியம் வேறு, பரலோகம் சொல்லுகிற பாக்கியம் வேறு. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, திரளான ஜனங்களை அவர் கண்டபோது அவர்களுக்கு உபதேசித்து சொல்ல தொடங்கின வார்த்தை, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆங்கிலத்திலே இந்த வாக்கியம் இப்படி சொல்லுகிறது, Blessed are those that mourn, புலம்புகிறவர்கள், துக்கத்தின் மிகுதியினால் துயரத்தினால் புலம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்திலே வாசிக்கும் பொழுது சங்கீதம் 88ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. துக்கத்தின் பாதிப்புகள் அதிகம். 38ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நாள் முழுவதும் நான் துக்கத்தினால் திரிகிறேன், துக்கப்பட்டு திரிகிறேன். நீதிமொழிகள் 15:13 இப்படி வேதம் சொல்லுகிறது, மனோ துக்கம் ஆவியை முறிந்து போக பண்ணும். 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனத்தில் தான் இந்த துக்கத்திலிருந்து துயரத்திலிருந்து மீளுவதற்கான ஒரு வழியை சங்கீதக்காரன் கண்டு சொல்லுகிறான். உம்முடைய வேத வசனம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்திருக்குமானால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். இந்த உலகத்தில் துக்கம் இல்லாத மனுஷன் ஏது? அதுவும் இப்படிப்பட்ட கொடிய காலங்களிலே அநேகருடைய இருதயத்தில் துக்கத்தினால் அமிழ்ந்து போனவர்கள் ஏராளம் ஏராளம். இதிலிருந்து மீளுவது எப்படி? ஒரு வழியை இந்த வேத புத்தகத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உம்முடைய வேதம்தான் என் மனமகிழ்ச்சி, உம்முடைய வேத வசனம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்திருக்குமானால் என் துக்கத்திலேயே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் என்று. நமக்கு ஒரு வழி உண்டே. இந்த துயரத்தில் இந்த துக்கத்திலிருந்து மீளுவதற்கு தேவன் அருளிய வேத வசனங்கள் நம்மை தைரியப்படுத்துகிறது, நம்மை ஆறுதல் படுத்துகிறது. பிரியமானவர்களே, ஒரு ஊழியம் செய்கிற அன்பார்ந்த சகோதரன் இந்த கொரோனா டெஸ்ட் செய்து பாசிட்டிவ் என்று வந்ததினால் தனிமைப்படுத்தப்பட்டார். அவரை வேறு ஒரு தனியான இடத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். 14 நாட்கள் தனித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை தனிமையான ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செய்திருந்தார்கள். நான் அவரை அறிந்து அவருக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது மிகுந்த துயரத்தில் என்னோடு கூட சொன்னார், அங்கிள், வயதான என்னுடைய பெற்றோர் தனியாய் வீட்டில் இருக்கிறார்கள், நானோ தனிமையிலே இங்கே மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது, தூக்கம் இல்லை, என் தாயார் என் தகப்பனரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது வருவாய், சீக்கிரம் வா, எங்கும் மரண செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதே, நீ இல்லாமல் எப்படி அப்பா நாங்கள் வாழ முடியும்? அந்த சகோதரன் என்னிடம் சொன்னார், தயவு செய்து என் அப்பாவை கூப்பிட்டு பேசுங்க அங்கிள். நான் என் அப்பாவை கூப்பிட்டேன், வேத வசனங்களை அவரோடு பகிர்ந்து கொண்டு
அவருக்கு ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த தகப்பனார் சொன்னார், இந்த துக்கத்தின் மத்தியில், இந்த துயரத்தின் தனிமையின் அழுத்தத்தில் நீங்கள் சொல்லின வேத வசனங்கள், ஜெபித்த ஜெபங்கள் தான் எங்களுக்கு ஆறுதல். அதுவே எங்களுக்கு ஆறுதல். அந்த சகோதரன் சுகமாய் திரும்ப வீட்டுக்கு போய் சேர கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தில் துக்கம் உங்களை அழுத்துமானால் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், இந்த வேத வசனம், ஜீவனுள்ள வார்த்தைகள் நம் ஒவ்வொருவரையும் துக்கத்திலிருந்து மீளச் செய்கிறது. It will bring you life, revive you to look to the future. கரம் பிடித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறாரே. பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இந்த துக்கம் துயரம் கொடியதுதான். ஆனால் வேத வசனத்தின் காரியத்தை பாருங்கள், பாக்கியவான்கள் என்று அழைக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா, துயரத்தினால் துக்கத்தினால் என்ன பாக்கியம் இருக்க போகிறது? சந்தோஷப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் தான் என்று உலகம் சொல்லுகிறதே. ஆனால் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த துயரத்தில் என்னையா பாக்கியம் இருக்கிறது? வேத வசனத்தை கவனியுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் சகல ஆறுதல்களின் தேவன், சகல உபத்திரவங்களிலேயும் அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறார். அதுதான் பாக்கியம். சந்தோஷப்படும் போது எல்லாரும் நம்மோடு கூட சந்தோஷப்படுவார்கள். ஆனால் துயரம் துக்கம் வரும் பொழுது, ஆறுதலற்று நாம் நிற்கும் பொழுது, சகல ஆறுதல்களின் தேவன், சகல உபத்திரவங்களிலேயும் நமக்கு ஆறுதல் செய்ய வல்லவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் பாக்கியம். அதுதான் பாக்கியம். இந்த உயிருள்ள இயேசுவை, ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிற நீங்களும் நானும் பாக்கியமாய் வாழ முடியும். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவைகளை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். சிறுமைப்பட்டவர்களுக்கு, நொறுக்கப்பட்டவர்களுக்கு, குறைவிலே அழுத்தத்திலே இருக்கிறவர்களுக்கு, போராட்டம் என்று சொல்லுகிறோமே, அந்த போராட்டத்திலே நம்மை நினைக்கிறாரே அந்த தேவன். சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் அடைக்கலமானவர். அவர்தான் அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆகவே துயரத்தின் மத்தியிலேயும் துன்பத்தின் மத்தியிலேயும் நாம் ஆறுதலோடு ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை இயேசு நமக்கு சொல்லுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் பொறுமையும் ஆறுதலையும் நமக்கு அளிக்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். தேவன் இந்த நாட்களிலே பொறுமையை தந்து ஆறுதலை தருகிறார். ஏன்? இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும். ஒரு நாளும் இந்த அழுத்தத்திலே நாம் இருந்துவிடப் போவதில்லை. இந்த சகலவித ஆறுதலின் தேவன் உங்களையும் என்னையும் உயிர்ப்பிப்பார். உன்னை காக்க, உங்கள் குடும்பத்தை காக்க, உங்களுக்கு ஆறுதல் செய்ய ஒரு உயிருள்ள தேவன் இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, இவர் சகல ஆவிகளுக்கும் பிதாவாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. He is the father of all spirits. எல்லா மனுஷ ஆவிகளுக்கும் அவர் பிதாதான். ஆகவே தொய்ந்து போன ஆவியை, துயரப்பட்ட ஆவியை, ஒடுக்கப்பட்ட இருதயத்தை தூக்கிவிட அவரால் தான் முடியும். He knows the spirit. நம்முடைய ஆவி தொய்ந்து போனது என்று அவருக்கு தெரியும். ஆவிகளுக்கு தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர்தாமே நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பிக்க வல்லவர். பிரியமானவர்களே, ஆறுதல் எப்படி வரும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய பலவீனங்களிலே நாம் ஜெபம் செய்ய அறியாதிருக்கிற போது, இந்த நாட்களிலே அநேகர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஐயா, எவ்வளோ ஜெபிச்சிட்டேன், என்னெல்லாமோ சொல்லி ஜெபிச்சிட்டேன், ஒன்றுத்துக்கும் பதில் வந்த மாதிரி தெரியல, என் துக்கம் போன மாதிரி தெரியல, என் சூழ்நிலை, என்னுடைய
வறுமை, என்னுடைய குறைவு போன மாதிரி தெரியலையே, இனி என்ன சொல்லி ஜெபிப்பதென்றே தெரியவில்லை, இந்த பயத்திலிருந்து விடுதலையாக இனி என்ன சொல்லி ஜெபிப்பதென்று தெரியவில்லை என்று தடுமாறும் வேளையிலே இந்த ரோமர் 8:26 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் இருக்கிறார். இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு உணர்த்தி வார்த்தைகளை வாயிலே வைத்து, இப்படி ஜெபியப்பா, இப்படி ஜெபி மகளே என்று சொல்லுகிற நல்ல ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட உபத்திரவ நாட்களிலே கடந்து போன சபைக்கு ஆறுதலை தேவன் தந்ததினால் அவைகள் வளர்ந்து பெருகின என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவத்தை சந்திக்காதவர்கள் இல்லையே. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியே கடந்து போன சபைக்கு பரிசுத்த ஆவியானவராலே வந்த ஆறுதலின் நிமித்தம் அந்த சபைகள் திடன் கொண்டது, பெருகினது. அன்பார்ந்த சபை ஊழியரே, அன்பார்ந்த போதகரே, உங்கள் இருதயம் துவள வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஆறுதலினாலே நிச்சயமாய் உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படும், அது வளரும், பெருகும் என்று வேதத்தின் சாட்சியோடு நாம் பார்க்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். பிரியமானவர்களே, இக்கட்டான நேரத்திலேயும் தேவன் நமக்கு ஆறுதல் செய்வார். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நிச்சயமாக ஆறுதல் அடைவீர்கள். வேத வசனம் சொல்லுகிற சத்தியம் உண்மையுள்ளது. கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் உங்கள் இருதயத்திலே, மனதிலே வருத்தம் இருக்குமானால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து ஆறுதல் செய்வார். உங்கள் பண கஷ்டத்திலே, உங்களுடைய நெருக்கத்திலே, உங்கள் இழப்பிலே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நீங்கள் பாக்கியவானாய், பாக்கியவதியாய் இருப்பீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம், தாழ்த்துவோம், இயேசுவே என்று கூப்பிடுவோம். அவர் நாமத்தினால் ரட்சிப்பு உண்டு. என்னோடு கூட ஜெபம் பண்ணுவீர்களா? அன்புள்ள இயேசப்பா, மனது உருகும் தங்கள் பிள்ளைகளுக்காக, தூரத்தில் இருக்கிற தங்கள் பிள்ளைகளுக்காக துயரத்தோடு துக்கத்தோடு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. அவங்க முகத்தை பாரும், இருதயத்தை பாரும். தொய்ந்த போன ஆவி உள்ளவர்கள் உண்டப்பா. இப்பொழுது உம்முடைய கரம் அவர் மேல் வரட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர்கள் மேல் வரட்டும். தகப்பனே, ஜெப ஆவி இழந்து போய் என்ன ஜெபிப்பதென்றே என்று தெரியவில்லை என்று பலவீனப்பட்டு போனவர்கள் உண்டு. இப்பொழுது உம்முடைய பலனை அனுப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியின் பலன் இறங்கட்டும். தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு துயரப்பட்ட இருதயம் பாக்கியமுள்ள இருதயமாய் மாறட்டும். ஆறுதலினால் நிரப்பும். வேத வசனத்தை அவர்களுக்கு நினைப்பூட்டுங்கப்பா. ஆசீர்வதியும், உயிர்ப்பியும். ஒவ்வொரு குடும்பமுடைய ரட்சிப்பை காணட்டும். எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய ஆறுதல்கள் அவர்களை பாக்கியவான்களாய் மாற்றட்டும். சுவாமி, இப்பொழுது நீர் செய்வதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் தொடும் ராஜா, ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடும், ஒவ்வொருடைய அழுத்தத்தையும் நீங்களாக்கும். எல்லா பிசாசின் கட்டுகள் முறிக்கப்படட்டும், எல்லா அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படட்டும். இப்பொழுது உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்திலும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு ஊழியரையும் ஆதரித்து நடத்தும். ஒருவரும் கைவிடப்படுவதில்லை, ஒருவரும் சுவாமி மறிப்பதில்லை. உம்முடைய தயவாய் உம்முடைய ஜீவனை அனுப்பும் சுவாமி. ஆவிக்குரிய வாழ்க்கை எழுப்பும். அற்புதங்களை இப்பொழுது செய்வதற்காய் நன்றி. சாட்சிகளாய் நிறுத்துவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு என்கிற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.